ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் வாழைத்தண்டை வச்சு எப்படி தொகையில் அரைக்கலாங்கிறத பார்ப்போம். இது சொன்னால் தான் தெரியும் வாழைத்தண்டு தொகையல்னு. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால அதுபோல் நீர் சத்தும் நிறையா இருக்குது. அதனால் அடிக்கடி ஏதாவது ஒரு விதத்தில் உணவில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டில் கறி கூட்டு அப்படி தான் செய்வோம். நம்ம இதுபோல் ஒரு நாள் தொகையில் அரைச்சிட்டோம்னாக்கா குழந்தைகளுக்கு தெரியாது, சாத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துடலாம். வாழைத்தண்டை கொஞ்சம் இலசா பார்த்து வாங்கிக்கணும். அது நல்லா அலம்பிட்டு இது போல் ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சமாக மோரும் தண்ணியுமா கலந்து வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ண வாழைத்தண்டெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னாக்கா கருக்காமல் இருக்கும். இது போல் நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி மோரில் போட்டுக்கலாம். இப்போ ரவுண்டாக கட் பண்ணதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை. எப்படியும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். இதுபோல் கட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அதை எடுத்து மோர்லேயே போட்டு வச்சிடலாம். இல்லாட்டா சமைக்கிறதுக்குள்ளே கருத்து போயிடும். இப்போ தொகையல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 3 கட்டி பெருங்காயம் போட்டுருக்கேன், குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. இப்போ பெருங்காயம் பொரிஞ்சதும் அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இந்த பருப்போட ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டுக்கு இந்த காரம் போகும். இப்போ இந்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். மிளகாய் மாத்திரம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து ஒரு தட்டில் வச்சு நடுங்க. ரொம்ப கருத்து எடுத்தனாக்கா தொகையல் கருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம நறுக்கி மோரில் போட்டு வச்சுருக்கிற வாழைத்தண்டை போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே இந்த வாழைத்தண்டை போட்டுட்டு ஒரு வதக்கிக்கலாம். இதுபோல் வதக்கிட்டு செய்கிறதே நறுக்குன்னு வாயில் கடிபடாமல் இருக்கும் வாழைத்தண்டு. இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை. இப்போ இது நல்லா வெந்துடுத்து. இதில் ஒரு 4-5 இலை கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கொத்தமல்லி போட்டுட்டோன்னா வாசனையாக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, இதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வாழைத்தண்டு ரொம்ப உப்பு தாங்காது, வேணா அப்புறமா கூட பார்த்துன்னு கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டுக்கலாம். இதோடையே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், நம்ம சௌரியம்தான். தேங்காய் நிறையா போடுறதே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மிளகாயும் இதோடையே போட்டுட்டு முதல்ல இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு லாஸ்ட்டாக போட்டு ஒரு 2 சுத்து குறப்பாக எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி வச்ச வாழைத்தண்டை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். வாழைத்தண்டுலேயே தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி விட தேவையில்லை. இன்னும் குறப்பாகவே அரைச்சிக்கலாம். இந்த அளவு அரைச்சிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் அதிலே போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப வழவழன்னு அரைக்காமல் கொஞ்சம் பருப்பெல்லாம் வாயில் கடிபடுற மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். நம்ம சொன்னால் தான் தெரியும் இது வாழைத்தண்டு தொகையல்னுட்டு, இல்லாட்டா தெரியவே தெரியாது. நல்ல பெருங்காய வாசனையோட உப்பு வரப்பாக சூப்பராக இருக்கும் இந்த தொகையல். கொஞ்சம் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு இந்த தொகையில் போட்டு பிசைஞ்சிட்டு கூட்டு ஏதாவது பண்ணி தொட்டுன்னு சாப்பிட்டோம்னாக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. வாழைத்தண்டு பிடிக்காத குழந்தைகள் கூட இதை போல் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா ஈஸியாக சாப்பிட்டுடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.